என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன எபிசோடில் ஒரு புதிரோடு நான் நிப்பாட்டினேன். மூளை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன், மனசை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். மூளைக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குது மனசுன்னு சொன்னேன். மூளை தான் கண்ணுக்கு கமாண்ட் கொடுக்குது. ரெட்டை பாரு, சிகப்பை பாரு, எல்லோவை பாரு, வெள்ளையை பாரு, ஆரஞ்சை பாரு. அந்த மூளைக்கு மனது கமாண்ட் கொடுக்குது. அப்போ மனதுக்கு எது கமாண்ட் கொடுக்குது நான் சொன்னேனா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று கமாண்ட் கொடுக்குது. ஒரு குழந்தை படிக்கணும்னு எப்படி தோணுது? ஒருத்தர் நல்லது செய்யணும் எப்படி தோணுது? இது தீய பழக்கம், இது நல்ல பழக்கம்னு எப்படி தோணுது? இதுக்கு ஒரு வார்த்தை உண்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் இந்த வார்த்தை உண்டு. ஒரு புதிதாகவே உங்களோட நான் பேசுகிறேன். 3 எழுத்துக்களை கொண்ட இது வார்த்தை. தமிழ் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, இந்திய மொழிகள் எல்லாத்திலும் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். சரி, உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். முதல் எழுத்து பூ. முதல் எழுத்து பூ. இன்னொரு குழு கொடுக்குறேன். 3வது எழுத்து தீ. முதல் எழுத்து பூ, 3வது எழுத்து தீ. நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க, புத்தி. புத்தி என்ற ஒரு வார்த்தை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அடிக்கடி நம்ம கேட்பாங்க, ஏன்டா அவனுக்கு புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. இது எல்லா தமிழ் இந்திய மொழிகளில் இருக்குன்னு நான் சொன்னேன். இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன தெரியுமா? இன்டலெக்ட். நம்ம கேட்போம், எடே உனக்கு புத்தி இருக்கா? புத்தின்றது என்ன தெரியுமா? இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. இதை பேசலாம், இதை பேசக்கூடாது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. இது செஞ்சால் இது விளைவு, இது செய்யலைன்னா இது விளைவு. இது புத்தி. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு புத்தி இருக்கா? இல்லைன்றது உண்மை. குழந்தைகளுக்கு மூளை இருக்குது, குழந்தைகளுக்கு மனம் இருக்குது, குழந்தைகளுக்கு புத்தி கிடையாது. இது செய்யலாம், இது செய்யக்கூடாது இல்லை தெளிவு குழந்தைகளுக்கு கிடையாது. நான் ஒரு ரிசர்ச் படிச்சுட்டு இருந்தேன். மூளை எப்போ உருவாக தெரியுமா? ஒரு பெண்மணி கர்ப்பம் தரித்த 12வது நாளில் பிரெயின் செல்ஸ் வந்துருதான் வயிற்றுக்குள்ள. 12வது நாளில் அந்த பெண்மணி தான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே மூளை வந்துடுது. கடவுள் அதை முதல்ல கொடுத்துட்றாரு. அப்போது அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு 2 மூளை இருக்குது. வயிற்றில் சிசுவுக்கு ஒரு மூளை, இவங்களுக்கு ஒரு மூளை. ஆனால் மனது ஒன்று தான். இந்த அம்மாவுக்கு தான் மனசு இருக்குது. அந்த ஆத்மாவை பற்றி இப்போ நான் பேச விரும்பலை, பின்னால் பார்ப்போம். குழந்தை வெளியில் வந்த உடனே குழந்தைக்கு தனி மூளை, தனி மனது. அம்மாவுக்கு தனி மூளை, தனி மனது. அப்போ என்ன வித்தியாசம் இவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னா, அம்மாவுக்கு புத்தி இருக்குது, குழந்தைக்கு புத்தி கிடையாது. இது ராத்திரி அழக்கூடாது, இது டே டைமு, சிரிக்கலாம், அழலாம். இந்த நேரத்தில் பசிக்கும் பேசாமல் இருக்கணும், அந்த புத்தி கிடையாது. அம்மாவுக்கு தெரியும். அந்த புத்தி நாளாக நாளாக வருகிறது. இந்த புத்தி வந்தாச்சானாலே கிளாஸில் அட்டென்டிவாக இருக்கணும், இதை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது என்ற தெளிவு வந்து விடுகிறது என்ற ஒரு 3வது பரிமாணத்தை இந்த எபிசோடில் பார்த்தோம். இந்த புத்தி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாமே.